இந்த வீடியோவில் நம்ம எப்படி கியூபாய்ட் ஷேப் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து 2 டைப் ஆஃப் கியூபாய்ட் ஷேப் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப் பாக்ஸ். இதில் இந்த சைடு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். சரியா? அப்படி ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் இந்த பேட்டர்ன் யூஸாக இருக்கும். இது ஒரு கியூபாய்ட் பாக்ஸு. பட் ஆனால் இதில் இந்த சைட் பார்த்தா ரெக்டாங்கிள் ஷேப், இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ இதுக்கு இந்த பேட்டர்ன் யூஸாக இருக்கும். நீங்கள் உங்களோட பாக்ஸ் சைஸ்க்கு ஏற்றாப்புல இதை மாற்றிக்கங்க. இதில் நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, இதோட பிரெத்தை இப்போது ஸ்கொயர் ஷேப்பாக இருக்குது. இந்த ஸ்கொயர் ஷேப்பில் எங்கெல்லாம் நான் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் வந்து 4 சென்டிமீட்டர்ஸ். மற்றபடி ரெட் கலர் கொடுத்துருக்கிறதெல்லாம் 6 சென்டிமீட்டர். சிமிலர்லி இங்கேயும் வந்து இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் கியூபாய்டு, ஒரு சைடு ஸ்கொயர் ஷேப் வந்து கியூபாய்டாக வர்றது. இது வந்து 3 சைட்ஸும் டிஃப்ரென்ஸ் லென்த்து கூடியது. இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். அதுக்கு இந்த மெஷர்மெண்ட். ஸோ இதில் வந்து எங்கெல்லாம் நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கணும் அது 5 சென்டிமீட்டர், எங்கெல்லாம் ரெட் கலர் கொடுத்துருக்கணும் அது 8 சென்டிமீட்டர், எங்கெல்லாம் வயலட் கலர் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் 4 சென்டிமீட்டர். சரியா? இப்போ நான் வந்து இந்த பேட்டர்னை தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இந்த பேட்டர்னை நீங்கள் அப்படியே உங்களோட எந்த கார்ட்போர்டில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கார்ட்போர்டில் வரைஞ்சிக்கோங்க. இந்த கார்ட்போர்டில் அப்படியே இந்த பேட்டர்னை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம சிசர் யூஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேட்டர்ன் அப்படியே இந்த பேப்பரில் ட்ரா பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலை வச்சு எங்கெங்கெல்லாம் லைன்ஸ் போட்டுக்கோமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஒரு ஃபோல்டு வந்து என்ன உள்ளே பார்க்க ஃபோல்டு பண்ணுங்கள், மேலே பார்க்க ஃபோல்ட் பண்ணி விடணும் 90 டிகிரிஸில். இப்படி எல்லா இதையும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டதுனால ஈஸியாக ஆகுது. அது நமக்கு பெண்ட் பண்ணி கொடுத்துரும். சரி, இதை நீங்கள் சும்மா பிடிச்சா பாக்ஸ் மாதிரி இப்படி தான் இருக்கும். இப்போ கம் அப்ளை பண்ண வேண்டிய இடம் என்னென்னா, இதில் சின்ன சின்ன ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இந்த ஷேட்ஸ் போட்டுக்கோம்ல, லைன்ஸ், பிளாக் லைன்ஸ், அந்த இடத்துலலாம் கம் அப்ளை பண்ணணும். பட் உள்ள சைட் பார்க்கல, பெரிய சைட் பார்க்குறதுக்கு நீங்கள் கம் அப்ளை பண்ணணும். இதை எடுத்துக்கோ. இந்த ஃபஸ்ட்டு மெயினாக அந்த 4 சைட்ஸு கூட இருக்குல்ல, அதில் கம் அப்ளை பண்ணுங்கள். அது கூட இருக்கிற இந்த சின்ன சைடு இந்த இது நல்லா நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டினது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது அடுத்த பக்கத்தில் இப்படி பார்த்திங்கன்னா இதில் 3 இது வந்து 3 எக்ஸ்ட்ரா ஷீட் இருக்கும். அதில் கம் அப்ளை பண்ணுங்கள், பெரிய பாக்கு அப்ளை பண்ணுங்கள், கலர் சைடில் அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கோங்க.
இதே மாதிரி இந்த இந்த சைடும் ஒட்டிக்கோங்க. இந்த பாக்ஸை ஃபுல்லாக ஒட்டி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க, நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பிஎட் படிக்கிற பசங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஸ்கூலில் ப்ராஜெக்ட் செய்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வீடு மாடல்லாம் பண்ணுவீங்க பிஎட் படிக்கிறவங்க, அப்போ வந்து இதில் வீடு மாடலில் வந்து இதே மாதிரி ஷேப்ஸ் செஞ்சு வைக்கிறதுக்கு, உங்களுக்கு ஸ்டாட்டிக் மாடல் செய்கிறதுக்கெலாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.